அவ கழுதையில் சிலுக்கு ஆத்தா சிலுக்கு அப்படி சிலுக்கு 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 வரலே பாபாத்தியா சிலுக்கு ஆடி வரலே வரது வரது வரலே பாபாத்தியா பாபரமா வரது வரலே கொடவ கறி வெயில கொல்ல கறி அங்கு சொந்த சமைக்க கொண்ட வளர்ந்தாவாட்டே கொடவ கறி வெயில கொல்ல கறி அங்கு சொந்த சமைக்க கொண்ட வளர்ந்தாவாட்டே தேவராயும் ஆலயத்தில் சிரிச்சுக்கிட்டு அடி வர சிலுக்க ஆத்தா சிலுக்க அப்படி சிலுக்க போடு சிலுக்கு 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 சிலுக்க சிலுக்க வராளே காபாத்தியா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே வரது வரது வரலே காபாத்தியா பாபரமா வரது வராளே அடியே காபாத்தி ஓடாடி வாடி முல்லா பூக்கலகி முல்லா பூச்சலகி முல்லா பூக்கலகி முல்லா பூச்சலகி பச்சை போடவ கட்டி தத்துவமாடி அவன் இச்சைகள் தீஞ்சை இங்க வராகி நேரமா சிலுக்க தாயி சிலுக்க ஆத்தா சிலுக்க அப்படி சிலுக்க 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 வராளே அவனியா சிலுக்கிட்டு ஆடி வராளே வரது வரது வராளே அவனியா பாபரமா சொல்லிட்டு வராளே அவனியா பாபரமா சொல்லிட்டு வராளே அவனியா பாபரமா சொல்லிட்டு வராளே நல்ல ஒரு காய்கறி கொடுங்க பார்க்கலாம். நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் தேவராயபாளையத்துல இருந்து கூப்பிட்டாங்களே, நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பேர் மலைப்பாளத்துல பொண்ணு கட்டிக்கிறாங்களே, எல்லாம் மாமச்சான் ஊர் ஆகுதுன்னு சொல்லி தோட்டத்துல இருந்து கிளம்பியில வீட்டுக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுக்கணும் ஓடி ஓடி பாத்துறங்க. மல்லிகைப்பூ பூத்து இருக்குது, முல்லைப்பூ பூத்து இருக்குது, சாமந்தி பூத்து இருக்குது, செம்பருத்தி கூட பூத்து இருக்குதுங்க. சரி பொறிச்சு போட்டு வந்தா இங்க வாடி போகணும்னு சொல்லி போய் பார்த்தனா தோட்டத்துக்கு திரும்பறப்ப பருத்தி பூ பூத்து இருந்தது. மற்ற பூவெல்லாம் போட்டா வாடி போகும்னு சொல்லி எங்க தேவராயம் பாலத்துல எங்க செங்குந்த முதலியார் சாண எல்லாத்துக்குமே நான் தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை அவங்க பாதத்துல ஓர சந்தோஷமா நினைக்கிறேங்க. இத்தனை பொருட்கள் பருத்தி பூ கூடாது கேட்கல வாசம் கொடுக்கறவும் 1000 பூ இருக்குதுடா. ஆனா வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து அது எப்பேற்பட்ட சனத்துக்குடா. இந்த உலகத்திலேயே உணவை விட மானம் தாண்டா பெருசு, உசரை விட மானம் தாண்டா பெருசு. அப்படி மானம் காக்கறக்காக ஆதி காலத்திலிருந்து கைத்தறி ஓட்டி வாழ்ந்த சமூகத்துக்காடா நீ பருத்தி பூ கொண்டாந்து போடுறீங்க. நீங்க கேட்கலாம் ஏன் தெரியுமா, நான் மத்த பூ காட்டிலையும் பருத்தி பூ கொண்டாந்து இந்த சமூகத்தை போடுறோம்னே. மத்த பூவெல்லாம் காத்தால ஊத்த பொழுதாடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துது. இவி நூலு நெஞ்சு பொழைச்சாலும் பொழைப்பாங்களே தவிர எவங்கிட்ட கெஞ்சி பொழைக்காத சமூகம் இப்பேற்பட்ட சமூகமுங்க. அதனால இவி பாதத்துல பருத்தி வைக்கிறது சந்தோஷம். நடுவர் அவர்களே, உண்மையாலுமே என்ற கோடை படிச்சு வை தனவால வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம ஊர்ல ஒரு பட்டிமன்றம் பண்ணணும்னு அவன் தான் முன்னின்னு போன் பேசினேன். அதுக்கப்புறம் வடிவேலடம் கூட்டத்து தலைமையில ஒரு 10 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து என்ன தேவராயம் பாலத்துல பட்டிமன்றம் பண்ணோம்னா இங்க வந்து பார்த்தா ஜெகனும் இங்கதான் இருக்கிற இங்குது மலைப்பாளத்துல இருந்து வந்து சுத்தி சுத்தி பூரா சொந்தமே. இப்பேற்பட்ட சனத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் பண்ணு? ஏன் நடுவர் அவர்களே, நம்ம காத்தாலேயே வந்துட்டு அவனாசியில பழைய பஸ் ஸ்டாண்டிலே தாலுகா ஆபீஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூம் போட்டு கொடுத்து வேணுங்கிறது மெடியால போதுங்கிறது பொழுதுவாடு பண்ணி கொடுத்த சனம். இந்த சனத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணலாம். என்னையா துரோகம் பண்ண? ஏன் நடுவர் அவர்களே, நீங்க பேசிட்டு ஊருக்கு போயிருவீங்க. நாளை முன்னு நான் தேவராய
தேவராய பாளையம் வந்தாலும் பள்ளி பாளையம் வந்தாலும் அம்மா பாளையம் வந்தாலும் பூண்டி வந்தாலும் இந்த சென்னையனை எங்க வாத்துக்கிட்ட மானங்கட்ட மஞ்சுநாதா தேவராய பாலத்துல இப்படி பண்ணி போட்டேன் காரி மூஞ்சியில் உப்பு வாங்கலே நான் அந்த அவமானத்துல தாங்குவனா இப்படி பண்ணலாம் என்னதாயா பண்ணு ஏன் நடுவரவர்களே வந்ததையும் கூட்டிக்கிட்டு போய் சாம்பார் சாதம் போட்டாங்களே ஓட்ட வடை உழுது வடை 9 சுட்டு புட்டு புட்டு தின்னாபாரு சட்னி தொட்டுன்னு போண்டாவெல்லாம் தின்னியா ஆனா சண்டாளா உனக்கு மனசுல இலக்கம் இல்லையா உன்னோட மனசுல ஈரம் இல்லையா இப்படி பண்ணலாமா என்னையா பண்ணு என்ன பண்ணமுன்னு தெரியாமதான் குத்துக்கல்லாட்ட வெள்ளையும் சொல்லியுமா உட்கார்ந்து இருக்கிறியா ஏன்னா அதுல வெத்தலை வச்சு துப்பி விட்டு போய் விளையாடுதா என்னையா பண்ணு ஏன் நடுவரவர்களே தேவராயம் பாலத்திலே பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பட்டிமன்ற பேச்சாளர் தனியா கூட்டிட்டு வர சொன்னாங்க ஆமா நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியாரிகளை கூட்டி வந்திருக்கிறீங்க ஏய் யாரியா பைத்தியம் இது பைத்தியமா அது பைத்தியமா ரெண்டும் தான் 2 சேலை கட்டி இருக்கு ஆடா ஆடா ஊர் உலகத்துல யாருமே சேலை கட்டுறவங்களுக்கு 2 தான் அதிசயமா கட்டிக்கிட்டாளுவோ 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா இந்தியாவுல எவ கல்யாணம் முடிச்சு இவளுக்கு முடிச்சாளுங்க 2 பேருக்கு புள்ள இருக்கியா உலகத்துல எவ உள்ள பத்து இவளுக்கு வெத்தாளுங்க 2 பேருக்கு புருஷன் இருக்காயா தமிழ்நாட்டுல 6க்கு புருஷன் இருக்கிற இவளுக்கு அதிசயமா இருக்கிற ஏய் 2 பேரும் படிச்சிருக்காங்கயா நீங்க படிச்சு என்ன பிரயோசனம் நடுவரவர்களே 2 பேரும் படிச்ச வைத்தியா ஏய் உங்களை பார்த்தா உனக்கு எப்படி ஆமா ஆமா ஒரு நிமிஷம்மா கோச்சிட்டு போறியாமா அம்மா அவன் சொன்னது தப்பு தான் கோபம் வரணும் உண்மையான லேடிஸா இருந்தா கோபம் வரணும் உனக்கு வந்துருச்சு உண்மையிலே நான் நம்புறேன் ஆனா கோச்சிட்டு போமா வேணாம்னு சொல்லல கோச்சிட்டு போறது பெருசு இல்லம்மா கோச்சிட்டு போறவளா தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாளா ஒரு சென்ம புத்தி எங்க போனாலும் போகுது 2 பிச்சைக்கார பத்தி அப்பம் பத்தி ஒண்ணு உனக்கு இன்னொன்னு உங்க அண்ணனுக்கா வேற என்ன எடுத்த மைக்க தூக்கி ஓ 1.5 சாபானம் போச்சு வேற என்ன எடுத்த ஏய் ஓஞ்சல்லுடா இங்கதாங்க வச்சே உள்ள ஊடுருவி விட்டாருங்க வேற என்ன எடுத்த சம்பளத்துக்கு எடுத்த மாதிரி தெரியல 1 வாரம் பட்டுமன்ற காசுக்கு தோது பண்ணியில எடுத்திருக்க நான் கண்டிக்கிறேம்மா நீ உட்காருமா தெரியுமா தெரியுமா நான் கோவப்பட்டேன்னா கூட 2 தடவை போகணும் உட்காருமா நான் கண்டிக்கிறேம்மா ஏய் இது 2 என்ன பைத்தியம் ஐயா ஒரிஜினல் பேச்சு எனக்கு நல்லா இத 12 வருஷமா தெரியும் எனக்கு 13 வருஷமா அது 13 வருஷமா தெரியும் 19 வருஷமா தெரியும் ஏய் இது 2 பைத்தியம் ஐயா ஒரிஜினல் அக்மார்க் ISI 9001 பைத்தியம் 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 கிடையாது 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 அப்புறம் ஆறு 2மே லூசு ஒன்னு அரை லூசு ஒன்னு முழு லூசு நல்ல தலைப்பு அற்புதமான தலைப்பு தேவராய பாலத்தில் பேச வேண்டிய தலைப்பு என்ன தலைப்பு இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா நான் என்ன தலைப்புல பேசுவேன் நீ சாம்பார்ல பேசு நடுவரவர்களே என்னதான் மல்லிப்பூ வாட்டு இட்லி 7 சுட்டு வச்சாலு அந்த கூறுகட்ட சட்னி 1 மணி நேரத்துல புளிச்சு போகுங்க ஆனா சாம்பார் அப்படி இல்லைங்க காப்படி பாசி பருப்பு காப்படி துவரம் பருப்பு 2 குக்கர்ல போட்டு நல்ல மைய வேவிச்சு வேவிக்கும் போதே 4 சின்ன வெங்காயம் 2 தக்காளி பழத்தை போட்டு வேவிச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் அம்மியில வறுத்து இளவருப்பா வடச்சட்டியிலே கொத்துமல்லி சீரகம் மிளகு வெந்தயம் பெருங்காயம் பூண்டு வரமிளகா கருவேப்பிலை நல்ல எண்ணெய் ஊற்றி அதை வறுத்து மஞ்சப்பொடி போட்டு அம்மியில அரைச்சு தேங்காயோட அரைச்சு வச்சுட்டா சாம்பார் அடாடாடாடாடா அன்னபூர்ணா சாம்பார் என்ன சாம்பார் எங்க அம்மனையும் வைப்பாங்க பாரு சாம்பார் 7 இட்லி விற்கிறவே 12 இட்லி திம்பாடுங்க எனவே இட்லிக்கு தேவை சட்னியை காட்டிலும் சாம்பாரே என்று தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு நீ எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவா ஐயா தலைப்பு கொடுத்தது தெரியாம மேடையில வந்து நிக்கலாமா நடுவர் நீ நடுவாள உட்கார்ந்துருக்கலாமா ஏற்கனவே சொல்லித்தானே நான் ஆரம்பிச்சேன் தலைப்பு சொன்னவங்க தலையில இறங்குமா ஏன் நீங்க தலைப்பு சொல்லல கேட்டா உங்களுக்கு என்ன கரகம் உறக்க வருமா காது ஓட்ட கேட்கல இப்ப சொல்லுங்க ஓட்ட காது நான் பேச வைக்க மாட்டேன் அது சரி குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா ஆம்பளை பாடுபடுறதுனால குடும்பம் சந்தோஷமா இருக்குதோ பொம்பளை பருப்பு கடைகிறதுனால குடும்பம் சந்தோஷமா இருக்குதான் தலைப்பு அவ்வளவுதான் நடுவரவர்களை வீட்டுக்குள்ள காலை வச்சாலே புடுங்குறாளாச்சு உப்பு இல்லையா அரிசி இல்லையே பருப்பு இல்லையா தக்காளி இல்லையே வெங்காயம் இல்லையே மிளகாய் இல்லையே அது இல்லையே இது இல்லையே நீ எல்லாம் மனுஷனா நீ எல்லாம் ஆம்பளையா உனக்கு கட்டுனா உனக்கு கருப்பு கழிச்சனா ஏழை படுத்தனா எது வீட்டுல போட்டனாங்கிறான் நான் சொன்னேன் அம்மனி அப்படியெல்லாம் சொல்லப்படாது எந்த குமரி வீட்டுக்குள்ள இல்லேன்னு பஞ்சப்பாட்டு படிக்கிறாளோ அந்த குடும்பத்தில் லட்சுமி தங்கமாண்டா அதனால இருக்குதுன்னு சொல்லி பழகுனேன் அப்படியா உப்பு டப்பா காலியா இருக்குது அரிசி டப்பா காலியா இருக்குது பருப்பு டப்பா காலியா இருக்குது இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தரு
நடுவர் அவர்களை நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க, அவன் வருமானம் அவ்வளவுதான். அவன் பொண்டாட்டிக்கு எத்தனை தடவை காப்பி குடிக்கலாம்? 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி ஒரு தடவை காப்பி குடிக்கலாம். அதுதானக்கா உலக வழக்கம். அதானே நியதி. 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சா அந்த குடும்பத்துல பொறுப்பு வருமாயா? எப்படி வரும்? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அநீதி. 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பியும் குடிக்கப்படாது. 100 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 7 மட்டும் சோத்தையும் திங்கப்படாது. 500 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கட்டுனா அந்த குடும்பத்துல பொறுப்பு வருமா? எப்படி வரும்? நடுவர் அவர்களே, பொண்டாட்டி சொன்னா மாமா பூச்சி ஊரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுன்னா, நான் சொன்னேன் 16-17 வருஷத்துல வந்தா தாண்டி அதுக்கு பேரு முகப்பெரு, 40 வருஷத்துல வந்தா அதுக்கு பேரு வங்கு வரக்கு, மாட்டுச்சாணி விட்டு கழுவு சுத்தமா போயிருவேன். கரெக்ட். அவன் சொன்னா அதெல்லாம் போடப்படாது, ஒழுக்க மரியாதையா 4500 ரூபாய் பணம் கூட நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரேன்னா. அது என்னடி பேசியல்? ஏதோ பட்டர் பேசியல் சொன்ன. பால் கறந்து வியாபாரம் பண்ற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? அவனா சந்தையில கூட்டிட்டு வந்து இந்த மாடு என்ன விலைக்கு போகும்னா சொல்ல தெரியும், மாட்டுக்கு காம்பு சீரா இருக்குதான்னு சொல்ல தெரியும், மாட்டுக்கு சுழி அப்படியே கொடமேல் கொடையா அடிமேல் அடியா தாமணி சுழியா மிஞ்சுலியா பிஞ்சுலியா புற சொல்லியான்னு கேட்டா சுழி சொல்ல தெரியும். 22 சுழி. இல்ல மாட்டு பாசியில தாலி முறிக்குவா அத்து முறிக்குவா துண்டு போடவான்னு கேட்டா அதை சொல்ல தெரியும். அது என்னடி பட்டர் பேசியல் கேட்டா, இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. எவ்வளவு செலவுனா 4500 ரூபாய் சொன்னாலக்கா எனக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டுது. நடுவுச்சேரி சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வந்துட்டா வருஷம் 2 குட்டி போடுமல்லக்கா. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடாடு குட்டி போடாதாம்ல? கடையாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரம்டாடு குட்டி போடுது. அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையே, உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல. அப்ப நான் பட்டிமன்றம் வர நேரம் கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி போட்டிருக்கு. நாளை காலையில் போய் நேரா சட்டை ஏட்டி பிடிக்கும். அடே அறிவு கட்டவன, அடுத்தவன் குடி கெடுத்தவன, எடுத்து கட்டவன, நெட்டக்கால் நாயே, உன் ரூட்ல கிடா இல்ல, எம்மூட்டு கிடா சேர்ந்தா உம்மூட்டு பொட்டையாடு குட்டி போட்டிருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில் 1 குட்டி பங்கு கேளு. நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேங்க? அவன் சண்டைக்கு வருவான். அவன் சண்டைக்கு வந்தா ஆச்சங்க விட்டு வாங்கினா போதும். எதுக்கு சண்டைக்கு வேற? சண்டைக்கு வருவாயா? அவன் நல்ல ஒரு ஆளாக எதுக்கு சண்டைக்கு வேற? ஆட்டுக்குட்டியில பங்கு கேட்டாலே சண்டைக்கு வருவான். யாடு நீ என்ன கேட்கறன்னு வருவான். அதனால நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். அதோட தொலைட்டு நீ நடுவர் அவர்களே, 4500 ரூபாய் செலவடி இன்னொரு பொண்ட புருஷனா கட்ட போறேன். மரியாதையா தோட்டத்துல போய் வேலை பாருன்னு புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும் இல்ல, பொண்டாட்டி சொன்னா புருஷன் கேட்கணும் இல்ல. கேட்கல. நான் பால் கொண்டு திருப்பூர் வந்துட்டுங்க ஒரு சாமர்த்தியம் இப்ப நம்பியூருக்கு போயிட்டா பேசியல் பண்றேன். நான் பண்டபாடியெல்லாம் மேய்ச்சி கட்டியிருப்பா அவர் நம்பி இருக்குன்னு போய் பாக்குறேன். இல்ல அவர் ரொடக்குன்னு கிடக்குது. பையன் பள்ளிக்கூடம் போட்டு வந்தப்ப ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். எங்கடா கொம்மா நீ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற டியூஷனுக்கு போலியான்னு. அம்மா பேசியல் பண்ணி போயிட்டாலப்பா நீ ஆட்டை பார்த்துச்சோ கோவம் மருமா வர்றதா வரணும் குட்ட மண்டி போறதுக்கு போய் பாக்குறேன். 4 பொம்பளை குண்டு குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமே படுத்திருக்கிறாளுவோ. இதுல எவைய பொண்டாட்டின்னு தெரியல. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வயது வரக்கலீனா. அங்கதான் அனுமாருக்கு வெண்டக்காப் சாத்திர மாதிரி பூச்சி பூரா மைதாமா ஓட்டி 2 வெள்ளக்காய் வெட்டி கண்ணில் வச்சு படுத்துக்கிறதாச்சு. நாம அடையாளம் தெரியாத அடுத்த மொட்டாட்டி கையை பிடிச்சு இழுத்தா 4 பேர் இன்னும் பார்க்க பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாத அடுத்த மொட்டாட்டி கையை பிடிச்சு இழுத்து போட்டாங்க. அவப்பே எனக்கு வராதா? நடுவர் அவர்களை நல்லா கவரிபாட் பரம்புறங்க. ஒரு முடிவோடாவே உசுறுவானதுக்கு சமானம். அப்பேற்பட்ட பபுச்சுங்க நானு. அப்படின்னா உனக்கு எப்போ உசுறு போயிருக்கணுமே. உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் போகுமா? நடுவர் அவர்களை 4 பொம்பளை மல்லாக் படுத்திருந்தாங்க. அடையாளம் சிக்கல. இந்த ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா. ஆள் நல்லா கும்முன்னு இருந்தா. மொல்ல கிட்ட போய் ஏன் கண்ணு என்ற பொண்டாட்டி வந்தாலே பாத்தியான்னு உள்ள 4 மணி படுத்துக்கிறாங்க. ஏவும் பொண்டாட்டினா அந்த 70 தெரிஞ்சாத்த எழுப்பி கூட்டிட்டு போயிருவனே. எல்லாம் தண்ணி பேரலாட்டு உருண்டுட்டு கிடக்குறாளுவோ. அடையாளம் சிக்கலு. ஆயாயா எழுப்பிடு ஊட்டுச்சாவி கொண்டாட்டாங்க. அவகிட்ட உனக்கு கண்ணால மூஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 இயர்ஸ் 15 வருஷம் ஆச்சுன்னு. ஐயா 15 வருஷமும் உங்களோட பொண்டாட்டி உங்ககிட்ட பொழைக்கிற நீ அடையாளம் சிக்கலிங்கிற. அவன் மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் தானே ஆச்சு. எனக்கு அப்படி தெரியும்னு அவ கேட்டா. நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா. கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மூசு மூசு டாபர்மேன். அது மொன்னவாள் நாய்ங்க. அது மூஞ்சிவாள் நாய்ங்க. அது குறியா நாய்ங்க. அந்த நாய் என்ன பண்ணுச்சக்கா கதவு சந்தில முட்டிக்கிட்டு உள்ள போச்சு.
பாலாடை பார்த்தா நாய் கம்முன்னு இருக்குமா? பால் சட்டி கண்டாவே 7 டக்கு டக்கு. பாலாடை கண்டோன்னு அந்த நாய் என்ன பண்ணுது, சேர் மேல ஏறி படுத்துருக்கிறவன் மூஞ்சி இப்ப சொலுக்கு 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 நக்கு. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. இவ கேட்கறா, ஏன் மேடம் 3/4 மணி நேரம் கழிச்சு தானே பேசியில் எடுக்கிறவன், நீங்க 4500 பணம் வாங்கிட்டு 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேட்கறாளே, இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 உங்க ஒப்பன் சம்பாரிச்சு கொடுத்தாங்க. அப்படி கேளியா? வெடி வெடி ஆம்பளை எங்கேயோ போய் சம்பாரிச்சுட்டு வந்தா இவ கொண்டு போய் நாய் நக்குறாளே, இது பொம்பளை பொறுப்பா? அப்படி கேளு. நடுவர் அவர்களை டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 rupees. எங்க மாப்பிள்ள? உலகத்திலே விலை உயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான். திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய எங்க வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்சு வச்சுக்கிறேன், காண்டம் தண்டு பார்க்க வச்சுக்கிறேன். அந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில் வை. சொத்தளிச்சால சொல்லியாத நெசவான சனத்து முன்னால இந்த விவசாயி அந்த படத்தை இந்த மேடையில் வை. கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுகத்தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சனத்து முன்னால சும்மா கொடுத்து போட்டு போற. இது எங்க ஆத்தா காமாட்சி மேல சத்தியம். அவ்வளவுலாம் வேணாம்யா. சரி, நீ 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் இதுல எடுத்து வையா. 2 முதுகை நான் திரும்பி பார்க்க. ஏது நீ காசு கூடுது, அதுக்கெல்லாம் அவ புருஷன் இருக்கிறான். நடுவர் அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன். ஆறால எந்த பொம்பளையா தான் புது திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் எவன் பாக்குறக்காக இந்த காலத்துல கோமரிகள்ல ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நலப்படி எல்லாம் வைக்கிறாளுவா? அப்படி கேளு. என்னைக்கு இந்த பொண்டாட்டிக்காரிகள்லாம் ஆரி ஒர்க்குன்னு சொல்லி அரைப்படி கல்லெடுத்து முதுகுல அப்புடாங்களா? புருஷனுக்கு பூரா கிட்னியில கல் வந்து கிடக்குறேன். அங்க இருந்து இங்க எப்படி மாப்பிள்ள வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆகி போட இருக்குது. அதை விட ஒரு கொடுமைக்கு எம்பட பொண்டாட்டி ஜாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா. நடந்து போராடாக்கா டும்முக்கு 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 நாடுது. தினத்துக்கெல்லாம் ஜாக்கெட்ல நாடா தொங்குதுன்னு. யோ, நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் ஜாக்கெட்ல நாடா வச்சேன். இந்த நாடா கந்த நாடா சரியா போச்சுங்கிறாளே, இது நாடாயா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேக்குறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட். சண்டாளா? ஏன்டா 2,100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி, கொடுத்துட்டு வந்துட்டான்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாமுல்ல? ஏது மாத்திட்டான்டா. ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி சன்னல் அங்கேதான் இருக்கணும் அப்படிங்கிறான்டா. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏன்டா வந்தேன்னு கேட்டேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், சன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறேங்கிறானே. இந்த பொண்டாட்டிக்கு பொறுப்பு இருக்கா? இருக்கா? உடலழகை ஊறிமச்ச காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடலழகை ஊறிமச்ச காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய காட்டக்கூடாது. முதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசப்படாது, முதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசப்படாது. ஏர் உளவெடுக்க ஏத்த பண்ண மாட்டக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் பெண்களே. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேண்டும் பெண்களே. இன்னைக்கு பொம்பளையாட்டு இருக்கிறாளா? இந்த காலத்துல ஆம்பளையாட்டு இருக்கிறமில்ல, ஆம்பளை போடுற துணி பூரா பொம்பளை புள்ளை போடுதுய்யா. ஆம்பளை போடுற டவுசரை பொட்ட புள்ள போடுறான், ஆம்பளை போடுற பேண்ட்டை பொட்ட புள்ள போடுறான், ஆம்பளை போடுற பனின்னு பொட்ட புள்ள போடுறாளே. என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொம்பளை புள்ளை போடுற சுடிதார் போடணும்னு ஆசைப்பட்டானுங்களா? இல்ல என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொம்பளை புள்ளை போடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டானுங்களா? இல்ல என்னைக்காவது ஆம்பளை பயிலுவோ பொம்பளை போடுற லெக்கின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டமாய்யா? எங்க சிரிக்கிறீங்க? இல்ல உனக்கு லெக்கின்ஸ் போட்டா எப்படி நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. நல்ல சுடுகாட்டு பேயாட்டு இருப்பேன். நடுவர் அவர்களே, அட படிப்புக்கு போட்டிக்கு வந்தீங்க, சொத்துக்கு போட்டிக்கு வந்தீங்க, வேலைக்கு போட்டிக்கு வந்தீங்க, அட போட்டுக்கிற துணியிலுமாயா ஓட்டி. ஆம்பளையா இருக்கணும், பொம்பளையா இருக்கணும், அந்த அடிப்படை பொறுப்பு கூட இல்லை. நான் கேட்கறேன், நீ பொறுப்பா இருக்கிற போட்ட புள்ள, உன்ற புள்ள காலேஜ் போறா, எப்படி துணி போட்டு போகணும், நீ எப்படி அனுப்பாடு? வீட்டு விட்டு கிளம்பியில
அப்பெல்லாம் சுடிதார் போட்டு ஆமா, இப்படி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன? துப்பட்டா. ஒன்ஸ் அப்பான் ஐ டைம் அந்த புதுசுல அந்த துப்பட்டாவை தொட்டு பார்த்தா காடா துணி மாதிரி இருக்கு, கெட்டியா. காலம் செல்ல செல்ல எல்லாம் வடக்கிறது நடிகையில தெற்கு நடிக்க வந்தாளுங்களா, எல்லாம் நடி புள்ளையில பார்த்து நம்ம பொம்பளையிலும் எல்லாம் வெங்காயச்சாரி வாட்ட போடக்க ஆரம்பிச்சாங்க. அது போட்டா கூட பரவாயில்லையே, வந்த புதுசுல டபுள் சைடு போட்டுதுவோம். அப்புறம் காலம் போவெல்லாம் ஒரு சைடு போட்டுதுவோம். இப்ப 2028 எல்லாம் கழட்டி வீட்லயும் போட்டு வந்துட்டான். மொழு வாரா. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனை நீ அங்க பார்த்த, அவரை நீ இங்க பார்த்த, அவரை நீ அப்படி பார்த்த, அவரை நீ இப்படி பார்த்தா ஆம்பளை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? நாங்களா பாக்குறோம், நீ காட்டுற, நாங்க பாக்குறோம். அப்ப தப்பார் வேர்ல இருக்குது. நீ பொறுப்புல போட்ட புள்ள, நம்ம புள்ள எத்தனை வருஷமானாலும் நம்மளுக்கு குழந்தைத ஆச்சா. அடுத்தவனுக்கு நாம குழந்தைய இருக்க மாட்டோம். அடுத்தவன் பார்வையில நம்ம ஆடை கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடு இருக்கணும். ஏன்னா நாமெல்லாம் தமிழர்கள். அந்த பண்பாட்டை காப்பாத்தணுங்கிற பொறுப்பு பொம்பளை கிட்ட இருக்குதா? எடுக்கு, உனக்கு இருக்குதா பொறுப்பு? என்ற மேல்சிலை தூக்கி இங்க போட்டிருக்கிறேன். நானால் மேல்சிலை போட்டு திரிகிற பல பேர் அதுவும் போல இருக்குதா நடுவர்கள் கேட்கிறேன். அப்படி கேளு. அன்னைக்கெல்லாம் பொம்பளையோ பொழுதுக்கும் பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி ஊடுவாசு கூட்டி பையனை பள்ளிக்கூடம் தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி 7 மணிக்கு புருஷன் தறியோட்டுறான்னா பொண்டாட்டி பாவோட்டி கொடுத்தாத்த புருஷன் தறியோட்ட முடியும். அங்க கருதல சொர்ரு பொம்பளை ஓட்டி கொடுத்தா. இன்னைக்கு பாவடி கல்லு தான் இது. கல்லுங்க கல்லும் இல்லை, எல்லாம் பிடிக்கியாச்சு. அன்னைக்கெல்லாம் இந்த கோட்டுக்கு அந்த கோட்டுக்கு நெசவுக்கு ஓட்டும் போது அந்த தார் சுத்தும் போது அடாடா சின்ன சின்ன ஏழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தடி சேலையடி பெண்ணாடே என்னாடும் கொண்டாடும் சேலையடி தையர் தைய தந்த தாரா தையர் தைய தைய தாரா தையர் தைய தந்த தாரா தையர் தைய தந்த தாரா. அன்னைக்கெல்லாம் அப்படி பாடுபட்டாங்க பொம்பளையும். இன்னைக்கு எவளா சூட்டுட்டு வெளியே வராளா? பொழுதாமொழிக்கு டிவி 6 மணிக்கு ராமையான, 7 மணிக்கு அண்ணோ, 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு மருமவோ, 8:30 மணிக்கு மூடு முடிச்சு, 9 மணிக்கு சிங்க பெண்ணு, 9:30 எதிர் நீச்சல், 10 மணிக்கு வசந்தம், 10:30 மணிக்கு மல்லி, அப்புறம் தான் அடுப்புலயும் வைக்கிற கொல்லி. அப்படி சொல்லி ஏமாப்பிள்ள அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த கூறுகட்ட தங்கமயில் பேருக்குத்தான் தங்கமயில் போட்ட நாங்க பூரா பித்தாளை 70 பவனி போட்டு வந்துட்டா. பூரா பித்தாளை போட்ட மாமியாக்காரி ஏமாச்சிட்டு இருந்தாளா. குட்டு வெளியாகி போய் சரவணன் காட்டி குடிச்சு போட்டேன். இப்ப முந்தானேத்து மயக்கம் போட்டு மல்லா குழுதுட்ட வேலைக்கு போன பக்கம். அப்புறம் அந்த மீனா புள்ள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்தாளா. தங்கமயிலும் மாசமா இருக்கிறாளுக்கு. அது அவ புருஷன் போய் சொல்றா. நீங்க தான் கேட்டீங்க முடிச்சு. ஏமாப்புல அந்த எதிர்நீச்சல் என்னாச்சு? அந்த கொள்ளையிலுமான சேனனி இருக்கிறாள் அவெல்லாம் பொம்பளையாக்க நான் கேட்கறேன். ஒரு கூட்டு குடும்பத்துக்கு வந்தவோ ஒரு மச்சாடா குழந்தை எப்படி நடக்கும் கொஞ்சமாவது உணர்த்தி இருக்குதா? அப்ப என்னமோ சும்மா காலதான் குதிக்கிற மாதிரி குதிக்கிறாளே. அவ மட்டும் குதிச்சா பரவாயில்ல. 4 மருமக்கமார்களும் கூட்டணி போட்டுட்டு அந்த மாமியா அவ மீனாட்சி ஆட்ட குச்சிருக்கிறாளா. அவளை போட்டு அடிக்க போறாங்களே நடுவரவர்களே. ஏமா கையில என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நீ பாக்கலையா? 3 மாசமா நடுவரவர்களே கைகளுக்கு கல்யாணம் ஆகி இந்த வாரத்தோட 61 வாரம் ஆகுது. இன்னும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது. அவளு பால் கொண்டு போறா, பள்ளி உழுகுது, பால் கொண்டு போறா, பூச்சி உழுகுது. 4 வாரத்துக்கு முன்னாலே இந்த கூறுகட்டு எழில் பையன் போன பேசிக்கிட்டு போய் மாடிப்படியில வலிக்கு மல்லா கொழுது இடுப்புல அடிபட்டு போச்சு நடுவரவர்களே. இப்ப கூட ஆத்தா காமாச்சிக்கிட்டு என்ன வேண்டிட்டு வந்தோம் தெரியுமா? அடுத்த வருஷம் தேவராயபாளை தேரோட்டத்துக்கு நம்மள பட்டிமன்றம் புக் பண்ணா நாம வாரக்குள்ள அந்த கயல் பிள்ளைக்கு ஒரு ஆம்பிள்ளையோ ஒப்பளையோ பிறந்தா காமாச்சி உனக்கு ஒரு மூக்குத்தி வள்ளி போடுறது வேண்டிட்டு வந்திருக்கிறேன். யாரு குழந்தை பத்துக்க யாரா வேண்டுதல் வைக்கிறது? எங்க நம்ம கையில் இல்லையா? நம்ம கையில் இல்ல. அதைத்தான் நானும் சொல்றேன். சின்ன ஆளப்பட்டி சிலுக்கு சினிமாக்கு போனாலா திரையில ஓடுற கதாநாயகன் தரையில் வந்து கட்டி பிடிக்கும்னு ஆசைப்பட்டான்னு. வீதியில வாருது, டிவியில வாருது, விளம்பரத்துல வாருது, படத்துல வாரதுல வீட்டுக்குள்ள வரானு கேட்கறாளே. இந்த பொண்டாட்டி இந்த பொம்பளை பொறுப்பு இருக்குதா? அப்படி கேளு. அன்னைக்கு கலாச்சாரத்தை காப்பாத்துறாளா இல்ல பண்பாட்டை காப்பாத்துறாளா? கட்டுனு புருஷன் மதிக்கிறாளா? மாமனா மாமியால பேசுறாளா? தாளாத்துன்னு வீணா போறாளே. அப்ப எப்படி பொறுப்பு இருக்குது அவகிட்ட? நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் மாமனார் உள்ள வாரான்னா மருமவன் முந்தானி எடுத்து இப்படி போத்திக்கிருவாளாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் எகோ. ஏன் தாளனு சிங்கமா புளிய கடிச்சதுன்னு போடுவேன். குடும்பத்துல மூத்தை வாராங்க மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சாங்க அந்த காலத்துல எல்லாம் போட்ட பிள்ளையும். இப்ப மாமனார் உள்ள வார மருமவ அட்டங்கால் போட்டுக்கொண்டு டீ வாக்குறான். இவன் பெரிய மனசு உள்ள வந்துவேன்.
இப்ப திரும்பவே இல்லை. நாயினு கூட மதிக்கல. சரி, தேவராயன் பாலத்துல உறந்து 40 அரி பூட்டி 4 பக்கம் கதற்கடை வச்சு ஊட்ட கட்டி வாசலை கட்டி சம்பாரிச்சு வச்ச பெரிய மனுஷனுக்கு இதுதான் மதிப்புன்னு அந்த ஆள் மனசுல நினைச்சுக்கிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு சோறாக்கு ரூட்டுக்கு போறாரு. மருமக கேட்கற, ஏனுங்க மாமோ, ஏமனி தண்ணி குடிக்கவா போறீங்க? ஆமாயோ, வரையில எனக்கு ஒரு சொம்பு கொண்டு வாங்க. மாமனாருக்கு ஊழியம் பண்ண மருமக காலம் போய் இப்ப மருமகளுக்கு ஊழியம் பண்ற மாமனாரா வாங்கி, அப்ப என்ன பொறுப்பு இருக்குது? நான் கேட்கிறேன், என்ன பண்பாடு இருக்கு, என்ன பொறுப்பு இருக்கு, என்ன கலாச்சாரம் இருக்கு? வளைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே மாட்டிக்கிட்டேன். இருந்து தேருக்குள்ளே இப்போ தேருக்குள்ளே என்னைக்கு ஒரு ஆம்பளை ஒரு மஞ்சக்காவத்தை எடுத்து ஒரு பொம்பளை கழுத்துல 3 முடிச்சு போடுறானோ அன்னையோடையா அவன் சுதந்திரம் பறி போயிருதையா. முடிச்சு என்ன அர்த்தம்? இன்னையோட கொப்ப நாயால மறந்துடும். ரெண்டாவது முடிச்சு என்ன அர்த்தம்? ஒக்காத அங்கச்சிக்கு ஃப்ரெண்டுனால வீட்டுக்கு வந்தா சீவக்கட்ட பிஞ்சு போகும். மூணாவது முடிச்சு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மாசமான சம்பளத்தை கொடுத்தா நீ அசிப்பண்டு, இல்லைன்னா அவன் சசிப்பண்டு. நடுவர் அவர்களை, நீங்க படிச்ச வாத்தியார் தானே? ஆமா. அச்சய திருதி என்ன? உண்மையிலே அச்சய திருதி என்பது மணிமேகலை அச்சய பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்த நாள். அன்றைய நாள்ல 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா புண்ணியம் கிடைக்கும். அன்றைய தினத்துல வீட்டுல கல்லு உப்பு வாங்கி வச்சோம்னா செல்வம் பெருகும். இது உண்மையான ஆன்மீக நம்பிக்கை. இதை விட கூடுதல் தகவல் சொல்றேன். மணிமேகலை பொட்டு தங்கங்கோட போடாமல் துறவரம் பூண்டவள் தான் மணிமேகலை. இதான் அச்சய திருதிங்கிறது. என் பொண்டாட்டி சொன்னேன், அலையா அச்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கி வீட்டுக்குள்ள வைக்கப்படாதாமா, 4 பேருக்கு சோறாக்கி போடாருமாமா, நீ போய் 3 படி அரிசி போட்டு புளிச்சோத்த கலரு, நான் போய் அருணா கடையில உப்பை வாங்கிட்டு வாரேன், கொண்டு போய் ஊர் கோயில சாமி வச்சு கும்பிட்டு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம்னு சொன்னேன். 6 சொன்னாங்கன்னு கேட்டா, மேடை கலைவாணர், தமிழகத்தில் தன்னிகர் இல்லா பட்டிமன்ற நடுவர், தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாம் தமிழ் பறக்கக்கூடிய வள்ளல், தேவகோட்டை கண்டெடுத்த அற்புத ஆடிமுத்து, தமிழகத்தினுடைய சொத்து, பட்டிமன்ற உலகத்துடைய பீஸ்வர், மேடை கலைவாணர் தேவகோட்டை மகராசன் சொன்னாருன்னு சொன்னேன். அதுக்கு என் பொண்டாட்டி சொன்னா, உனக்கும் அறிவில்லை அந்த ஆளுக்கும் அறிவில்லைன்னா. இதுக்கு எனக்கு அறிவில்லைங்கிறிய? இந்த அங்கச்சி சொல்றாள, என்ன பண்ண ஏன் இப்படி சொல்றேன்? யோ, அவர் வேச்ச கேட்கற மாதிரி இருந்தா அப்படியே போ, எம்பட வேச்ச கேட்கற மாதிரி இருந்தா வீட்டுக்கு வாண்ணா. நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. தம்பி, இதுல கூட்டணி சேரப்படாதுப்பா. உனக்கு தனி பொண்டாட்டி, எனக்கு தனி பொண்டாட்டி. நமக்கு இருக்கிற ஒரு பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. எங்கது நம்ம கவிதமி, ஆமா, அது நம்ம ராணி, இது நம்ம ரவி, இது நம்ம செலுவ, அது நம்ம வேங்கடா, இது எல்லாமே நம்மளுதுன்னு சொல்றமே. அப்ப பொண்டாட்டி மட்டும் சொல்லப்படாதா? எனக்கு எத்தனை புள்ள? எனக்கு 2 ஆம்பளை பையன். அப்ப நம்மளுக்கு 2 ஆம்பளை பையன். ஏது இப்ப இடிக்குதா? நம்ம பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. எப்படித்தான் சொல்ல? ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்டாட்டி, ஓ சம்சாரம், ஓம் சம்சாரா, யுவர் வைஃப், யுவர் வைஃப். ஏன் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி தப்புச்சாடா. என் பொண்டாட்டி, எனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. அவளையும் விட்டுட்டாள் வழியில, வேற பொண்டாட்டி கட்டுறதுக்கு விதி இல்லை. 40 வருஷம் கழிச்சு போய் பொண்ணு கேட்டா கொடுக்கவா போறாங்க. எப்படியோ அவளை நைஸ் வேணும்னு சொல்லி 3 முழம் மல்லிகைப்பூவும் 3/4 அல்வா வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். 3 முளை எடுத்தவ கொண்டையில சுத்தி 3/4 எடுத்தவ கொண்டையில குத்தி, அடியாய் சித்திரை மாசம் அச்சய திருதி வருது, வேற விதைச்சோளம் வாங்கணும், விதைக்காய் வாங்கணும், களை வெட்டணும், பாத்தி பிடிக்கணும், தட்டை இருக்கணும், ஏகப்பட்ட செலவு. தை மாசம் அறுப்பாடா உனக்கு 5 பவுன்ல அட்டி வண்டி போடுறடி தங்கோன்னு அணி பண்ணி கழிச்ச 15 வருஷமா திறந்தது எனக்கு தெரியாதா? பேருக்கு ஒரு 1/2 பவுன் வாங்கி கொடுங்க. சரி, இந்த டீலிங் நல்லா இருந்தது. குன்னத்தூர் சந்தையில கொண்டு போய் 2 வெள்ளாட்டு மோளை வெள்ளாட்டு 54,000 ரூபாய்க்கு பணத்தை வித்து இந்த போய் வாங்கியானே. நீ சும்மா தான் இருக்கிற கூட வண்ணா. நேரம் 8:30 மணிக்கு பாலாச்சி ஏறி 10:45 ஈரோடு போய் சேர்ந்தோம். அந்த கடைக்கு போனாக்கா 5000 பேர் இருக்கிறாங்க கடைக்கு முன்னால. ஆனா வேற கடைக்கு போல, நாங்க பரம்பரையா இதுலயாவே ஏத்துங்கிறான். ஆனா சாயங்காலம் பால்காரக்கு போவோன்னு 12:30 பாலாச்சி பிடிச்சாத்தான் 3 மணி தோட்டம் போய் சேர முடிய. ஆனா போலவா அதுல எவனோ ஒருத்தன் சொல்லி இருக்கிறேன், 1.25 2.25 வாங்கினாத்தான் குபேர யோகம்னு. நாங்க ஓவையில மணி 12, எப்படி 1.25 to 2.25 வாங்குறது? 5000 பேருக்கு வேடையில் வானோட்ட பொம்பளை விடுவாளுகளா, சீவக்கட்டையிலயும் ஓடுவாளுங்க.
மண்டை பிச்சுட்டு கிடந்தனா என் பொண்டாட்டி இங்க வா உட்காருன்னு உட்கார வச்சுட்டு சேலை எடுத்து இப்படி சொருவினா. கரெக்ட். என் பொண்டாட்டி கொலாயடி சண்டையில பீக சிட்டி முடிச்சவோம். அவ வீதிக்கு வரான எவ்வளவு குடத்தை கையில் எடுக்க மாட்டான். வாய திறந்த வங்க கடலே வத்தி போகும். பட்ட பட்ட படம் உள்ள போனா வாருக்கு படி ஒன்னாச்சு ஒன்னேகளாச்சு ரெண்டாச்சு 2 10 ஆளு வரல. இங்க எனக்கு பிரச்சனை 100 110 200 ஏகுறது வந்தா கெடு வச்சுக்கிறானே. கரெக்டா 2 மணி 13 நிமிஷத்துக்கு வெளியே வந்தாடா ஜெகனு. மாமா 6 பவுன் வாங்கிட்டேன்னு கையை தூக்குடா. கழுத்துல இருந்து 5 பவுன் சங்கிலிக்கா. அதே வேணா நல்ல நேரம் பார்த்து அடிச்சிருக்கான்டா. 6 பவுனுக்கு ஆசைப்பட்டு 5 பவுன் தொலைச்சிருக்கிறாளே, இது பொம்பளை பொறுப்பா? அப்படி கேளு. நடுவர் அவர்களே, ஒரு பொம்பளைக்கு 3 அடக்கம் வேணுமாமா. என்ன 3 அடக்கம்? 1 கையடக்கம், 1 நாவடக்கம், 1 தன்னடக்கம். அது என்ன கையடக்கம்? அது என்ன தெரியுமா கையடக்கம்? வீட்டுல 7 பேர் 8 பேர் இருந்தா எம்பிட்டு அரிசி போடணும், எம்பிட்டு பருப்பு போடணும், எம்பிட்டு வெங்காயம் வாங்கணும், எம்பிட்டு எண்ணெய் மூய்க்கணும், எம்பிட்டு தண்ணி மூய்க்கணும்னு சொல்லி பக்குவமா சமைச்சதை பரிமாறுறது மிச்சம் இல்லாத அந்த குடும்பத்தை கைக்குள்ள வச்சுக்கிற பாத்தீங்களா, அதுக்கு பேரு கையடக்கம். கையடக்கம் என்ன தெரியுமா நாவடக்கம்? என்னைக்கு தேவராயம்பாளத்துக்கு வாக்குப்பட்டு வந்துட்டு நீ அடிப்படியா திருப்படி ஆம்பளையான பெருமாள் வப்பனு வீட்லே 100 பவுன் போட்டிருக்கலாம், அங்க 10 இருந்திருக்கலாம், தங்க தட்டுல சோத்துட்டு இருக்கலாம். அப்ப மடியில தங்கம் கிடந்தாலே நம்ம புருஷன் மடியில தவிடு கிடந்தாத்தான் நம்மளுக்கு பெருமைன்னு சொல்லி அப்பனூட்டு பெருமையே புருஷனூட்டுல பேசாது இருக்கிறா பாத்தீங்களா, அதுக்கு பேரு நாவடக்கம். அடுத்து என்ன தெரியுமா தன்னடக்கம்? என்ன? திருப்பூர் மாவட்டத்துக்கே கலைக்கிட்டா இருந்தாலும் எப்படி வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பு கழட்டி விட்டு போட்டு வீட்டுக்குள்ள போறோமோ, அதே மாதிரி ஒரு கோமரி படிச்சு படிப்பு வாங்குற சம்பளம் இருக்கிற பதவி எல்லாம் வாசல் விட்டு போட்டு நல்ல மாமனா மாமியாளுக்கு மருமோளா, நல்ல புருஷனுக்கு பொண்டாட்டியா, புள்ள குட்டிகளுக்கு அப்பா அம்மாளா, மச்சம் கொழுந்தனுக்கு இன்னொரு தாயா இருந்து அந்த குடும்பத்தோட தன்மானத்தை காத்து நிக்கிற பாத்தீங்களா, அதுக்கு பேர் தன்னடக்கம். இன்னைக்கு இந்த காலத்திலே கையடக்கம் இருக்குதா, நாவடக்கம் இருக்குதா, தன்னடக்கம் இருக்குதா? சரியான கேள்வி, அருமையா கேட்டார். உங்க 2 பேரும் தான் கேட்கிறார். இன்னைக்கு இருக்க பொண்டாட்டிக்கு கையடக்கம் இருக்கா, நாவடக்கம் இருக்கா, தன்னடக்கம் இருக்கா? இந்த 3 அடக்கம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு அடக்கம் இருக்கு. என்ன அடக்கம்? புருஷனை நல்லடக்கம் பண்ணிடுறாங்க, அந்த அடக்கம் மட்டும் இருக்கு. கரெக்ட். நடுவரவர்களை பெருமை பேசிய குடும்பத்தை சிறுமையில் கொண்டு விடுறாங்க. உண்மையா? பெண்கள் தான் பெருமை பேசுறது. அப்புறம் சொல்லுங்க. ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். சரி, திருப்பூர்ல 250 ரூபாய் சொன்ன 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துரு, வார பாரு, தோலை பாரு, தூர பாரு. ஆனா ஆம்பளை பெருமை பேசவே மாட்டோமுங்க. ஆம்பளை என்னைக்கும் பெருமை பேச ஒரு காலத்திலும் பேச மாட்டோமுங்க. 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்கிட்ட சொல்றானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? தலைதான் தொங்கி அண்ணன் நிமிந்தாவுல சொல்றதுக்கு. ஒருத்தன் தன்னை மறந்து தலைதங்கிற அளவுக்கு தண்ணி அடிக்கிறானா, அதுக்கு யாருங்க காரணம்? சத்தியமா பெண்கள் தான் காரணம். எப்படி சொல்லுங்க? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில ஒரு பாட்டில பால் அடைச்சு குர்ரா 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 3 மாத்தையில பாட்டில பிடிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். யாரு காரணம்? இன்னைக்கு இருக்க பெண்கள் தான் காரணம். அதை சொல்லுங்க. தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. பாட்டில் பால் கொடுக்குறாங்க, பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு. அதுவும் பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாலும் 2 பணம் சம்பாதிக்காது இருந்திருப்பேன். கல்யாணம் முடிச்சு எல்லாரும் சேர்ந்தா எப்படியே சுத்தி திரிய வர சென்னை சில்ஸ்காரன் ஊருக்காரத கடையில் கொண்டு சேர்த்து விடுறேன். இல்ல கதற்கடையில நிறைய பேர் வச்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு பக்கம் ஒரு தொழில் பண்ற, அட கூறுகட்ட இப்படியே தெரியாதடா குப்பான்னு சொல்லி 6 ஆளு 2 கல்யாணம் சேர்த்து விட்டு 2 பணம் சம்பாரிச்சு பைபாஸ்ல ஒரு இடத்த வாங்கி ஊட்ட வாங்கி காட்டை வாங்கி செட்டில் ஆனான்னு வைக்கும். அப்போ ஒரு கண்ணால காட்சிக்கு போனா நங்கையா ஒழிஞ்சியாக்கிட்டு இந்த பொண்டாட்டிக்காருக்கு என்ன சொல்லணும்? உங்க உடனக்காரன் அப்படி இப்படின்னு தெரிஞ்சாக்கோ பரவாயில்ல. இப்போ சேலத்துல ஒரு கதற்கடை, பெருந்துறையில ஒரு கதற்கடை, ஈரோட்ல ஒரு கதற்கடை, பெருமாநல்லூர் ஒரு கதற்கடை, 4 கடை போட்டுட்டோம். நல்ல வியாபாரம் போது வேற எனக்கு கூட 5 பவுன் சங்கிலி பண்ணி போட்டாங்க. தேதியில சொல்லணும் அப்படியே சொல்லுவேன். ஆயாளுக்கு ஒப்பனு சம்பாரிச்சு வச்சிருந்தாங்களா தேவராயம் பாலத்துல. நான் காலு வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால பூண்டி பஸ் ஸ்டாண்ட்லயும் பிச்சு எடுத்துட்டு இருந்தேன். இப்ப காலு வச்சுட்டோம், குடும்பம் கிடுக்கிட்டு வளர்ந்து போச்சு. இதே 2 பணம் சம்பாரிச்சவனுக்கு ஒரு கெட்ட நேரம் கெட்ட காலம் ஆருக்கு வர்றத 7 வருஷம் பொழைச்சவனும் இல்லை, 7 வருஷம் கெட்டவனும் இல்லை. ஒரு தொழில் நட்டமாய் போச்சுன்னு என்னக்கா சொல்லணும்? அந்த ஆத்தா காமாட்சிக்கு நானும் மண் விளக்கு போட்டு மாவிளக்கு போட்டு ஒரு பொங்க வச்சு தேர் வரம் பிடிச்செடுத்து மடிப்பிச்ச கூட எடுத்து பார்த்தண்டி. ஆடு வளர்த்தன அடியோட போகுது, மாடு வளர்த்தன மண்ணா போகுது, நூலாவரம் பண்ண நூத்திக்கிட்டு போகுது. என்ன கெட்ட கிரகம் அப்படிலாம் சொல்லணும். அப்ப என்னமா தெரியுமா, எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்க அக்கா,
தண்டுக்காரம்பாளத்துல கேட்டாங்க, சேவூர்ல கேட்டாங்க, அவனாசியில கேட்டாங்க. நடையா நடந்தாங்கோ, கட்டுனா இவளைத்தான் கட்டணும்னு சாவு கட்டி வளர்த்தல என்ற கெட்ட கிரகம் இந்த தோசிக்கால கட்டி அம்பரப்பு போய் வெம்பரப்பானம்ங்கிறியே. அப்ப நல்லா சம்பாரிச்சா இவன் ஆளு வச்ச யோகம், அவன் கெட்டு போயிட்டானா இவங்கால் தோசிக்காலா? நடுவர் அவர்களே, பண்பாடும் சரி, கலாச்சாரம் சரி, உழைப்பும் சரி, ஒரு ஆம்பளை மாதிரி எந்த காலத்திலயும் பொம்பளை வரமாட்டான். நீங்க வெளிநாடு கட்டி வெளியூர் கட்டி எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நாங்க கஷ்டப்பட்டாலே என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நடுவர் அவர்களே, என்ற வையம் சிரிச்சது நான் பார்த்ததில்லை, என்ற வையம் நடந்தது நான் பார்த்ததில்லை, என்ற வையம் தவழ்ந்தது நான் பார்த்ததில்லை. ஆனா நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன்? என்ற குழந்தை நாளைக்கு நல்லா இருக்கணுங்கிறதா வெடி வெடி ஓடுறேன். ஆனா ஊரு ஊரா பேசுறாங்க, அவனுக்குன்னு தோரிசு ஊருக்கு போறேன், அவனுக்குன்னு தோரிசு ஊருக்கு போறாங்கிறாங்க. ஆனா ஒரு ஆண் ஒருத்தர் குடும்பத்துல பேசல அப்படின்னா அவன் ஊமை இல்லைங்க, மனசுக்குள்ள 1000 வலிங்க. வெளி சொன்னா சே இப்படி புலம்புறானே இத்தனையா இல்லாத போயிருமனு அத்தனையும் அடக்கி கொண்டு மனசுக்குள்ள அத்தனை வழி வச்சிருந்தாலே வெளியில சிரிச்சுக்கிட்டு சமூகத்துக்கு வேண்டி வாழ்றான் பாருங்க. அந்த ஆணுடைய உழைப்பு தான் இந்த சமூகத்தை ஒரு படி மேல கொண்டு வருதுன்னு சொல்லி. காலில் போடுற செருப்பு 450 ரூபாய் வேணாலும் பேரம் பேசுறானா? இல்ல. எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 45 வேணாலும் பேரம் பேசுறானா? இல்ல. சப்பி திங்கிற முட்டாய் 30 ரூபாய் வேணாலும் பேரம் பேசுறானா? இல்ல. ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா 4 கட்டு 10 ரூபாய்க்கு தரையான்னு பேரம் பேசுறேன். அப்ப எங்க இருந்து விவசாயி விளக்குவேன்? நைட்டு 3 மார்க்கெட்ல போய் பாருங்க, அல்ல துண்டு 12 ஒரு டஜன் 70 ரூபாய் தான் சொல்றியா? 70 சொல்றேன். வாரம் கேட்கிறேன் 35 ஆகுமா 45 ஆகுமா? அப்ப எங்க இருந்து நெசவாளி விளங்குவேன்? இந்த உலகத்திலேயே விவசாயியும் நெசவாளியும் வாழவில்லை என்று சொன்னால் எந்த சமூகமும் வாழ முடியாது. அப்பேற்பட்ட 2 சமூகத்திலையுமே கஷ்டப்பட்டு ஆம்பளை உழைச்சு கொடுக்குறா. வீட்டுக்குள்ள தின்னு போட்டு ஊர் நாய் பேசி குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சவர் வேண்டி குதியாட்டு போடுற இந்த பொம்பளைக்கு தீர்ப்பு தர வேண்டாம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுவது உங்கள் அன்பு விவசாயி தூரன் KR மஞ்சுநாதன் என்று சொல்லி 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ண சொருக்கம் இல்லை, 10,000 பேருக்கு சோறு போட்ட சொருக்கம் இல்லை, 1 ரூபாய் கொண்டு போய் கோயில காணிக்க மாட்டா சொருக்கம் இல்லையக்கா. பொண்டாட்டி பேச்சு கேட்காத, நம்மளை பெத்த தாய் தந்தைங்கிற தெய்வத்துக்கு அவராறு சோறு போடுங்க. அவ செத்து போயிட்டா அண்ணன் தம்பிகளை ஒத்துமையா இருந்து அவளை செய்ய வேண்டிய கடன் பண்ணுங்க. இப்போ போட மாண்டா, போடுற கூடவும் மாண்டா, அவளை கணக்குலயும் வச்சுக்காதீங்க. அவ எங்கேயோ எடுத்து வந்தவோ, நாம நம்மளை பெத்து வளர்த்தி உதரம் கொடுத்தவன் நம்ம தாய். அவளை கடைசி காலத்துல கண்கலங்க விட்டீங்கன்னா நீங்க 7 தலைமுறைக்கு கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி போட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றிங்க, வணக்கம்ங்க. உள்ளமே உனக்கு தாகம், உள்ளமே உனக்கு தாகம், உசுரே உனக்கு தாகம், உள்ளமே உனக்கு தாகம், உசுரே உனக்கு தாகம், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை தண்ணிக்கும் கொடுங்க பாப்போம். இன்னைக்கு உலகம் பூரா சுற்றி வர்றாருன்னா அவருடைய இந்த பேச்சும் இந்த திறமையும் தான் காரணம். உண்மையில அவங்களோட படிச்ச பையங்க 2 பேரும் உட்கார்ந்து ரசிக்கிறாங்கன்னா அது அவருக்கு கிடைச்ச பெருமை, இவர் பேசுறது அவங்களுக்கு கிடைச்ச பெருமை. உண்மையில அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு இருக்க வாழ்க்கை நல்லா இருக்கா? இந்த பெண்களால சந்தோஷம் இருக்கான்னு கேட்டுக்காரு. ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. அப்ப பிறந்த ஊரா புள்ள, இப்ப பிறக்க ஊரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் குழந்தை பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கழுவும் புள்ள ஒரு பக்கழுவும், இதாண்டா பிரசவ வார்டுன்னு பார்த்தான். போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. எனக்காண்டா ஆளு சொல்லி சகலைக்கு போய் சொல்லுங்கிறான். குழந்தை பிறந்தவ பார்க்க போறோம். தாய் அலுவல பிள்ளை அலுவல புருஷன் கணந்து அழுது கிடக்குறான். நீ ஏன்டா அழுவுறேன்னு கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டணும், நான் தாண்டா நம்ம கணத்து அழுது கிடக்கேன். அதுலேயும் பிரித்து விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணா பெரிய மனுஷன் மாதிரி உட்காந்துரு. எங்கே சார் நிம்மதி இருக்கு இந்த பெண்களால? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். உண்மையில இங்க இருக்க ஆண்களை பார்த்து கேட்கிறேன், மனச்சாட்சியோட சொல்லுங்க, இந்த ஜென்மத்துல வாச்ச பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு வேணும்னு நினைக்கிற ஆம்பளைய இருந்தா கை தூக்குங்க பார்ப்போம். இங்க ஒரு அண்ணன் உட்கார்ந்து இருக்காரு, பொண்டாட்டி குத்துது, தூக்கும் தூக்கும். சரி, இங்க இருக்க என்ன பெத்த தாய்மார்களை கேட்பான், ஆத்தா இந்த ஜென்மத்துல வாச்ச புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு வேணும்னு நினைக்கிற பொம்பளைங்க லேடிஸ்லாம் கை தட்டுங்க பார்ப்பான், கை தட்டுங்க பார்ப்பான். அடாடாடா எல்லாம் தட்டுது. ஏன் தட்ட மாட்டாதுங்க? ஏன் கை தூக்காதுங்க? இது மாதிரி இழிச்சா போய் எந்த ஜென்மத்தில் கிடப்பா? சரி, இப்ப நான் கேட்கற உண்மையில சொல்லுங்க,
புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணி பர்ஸ்ல வச்சிருக்கங்கிற பெண்கள் கைதுக்குங்க பார்ப்போம். அங்க 2 பேர் சொல்றாங்க அதை வீட்டுல வச்சிருக்கதே பெருசு, இதுல மணி பர்ஸ்ல வைக்கிறாங்க. மணி பர்ஸ்ல அதான் என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோ மணி பர்ஸ்ல வச்சிருக்கா. ஒரு கைதட்டு கொடுங்க பாப்பா. 2 போட்டோ மணி பர்ஸ்ல வச்சிருக்கா. அவ்வளவு பாசமாடின்னு கேட்கிறேன். பேங்குல லோன் வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்கேங்கிற ஐயா. ஒட்டு பிடிச்சி ஆட்சி கையெழுத்து போட்டு விட்டாலும் பேங்கு வீட்டுக்கு லோன் அலைய வேண்டியதான். நான் உண்மையிலே சொல்றேன். இப்ப யாராவது நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். எல்லா புருஷனும் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னா சந்தோஷப்படுவான். அது என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம். நகை வேண்டான்னு எவடா சொல்லுவா? ஆமா, ஐயில் அவிக்கதான். ஒரு வார்த்தை சொன்னா எல்லா புருஷனும் சந்தோஷப்படுவான். என்ன வார்த்தை தெரியுமா? ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், சந்தோஷமா போயிட்டு வா தெய்வமே, நான் நிம்மதியா கிடக்குறேன்பா. எங்க அவன் நிம்மதியா இருக்கா? அவ்வளவு பாடுபட்டு கிடக்குறா, அவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறான். இப்படியெல்லாம் புலம்பி தீர்த்திருக்காரு மஞ்சுநாதன். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் அதிரடி டாப் டு பாட்டம் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள்.